ஹலோ எவ்ரிவன். நான் இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் நெறைய வாக் போவேன். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படி ரொம்ப வெயிலா இருக்கும். ஸோ போற வழியில ரொம்ப தாகமா இருக்குன்னா, சில டைம் வந்து ஒரு இடத்துல வந்து எப்பவுமே இளநீர் வாங்கி குடிப்பேன். அப்படி அ இளநீர் வாங்கி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசான அப்பா, அம்மா தான் எப்பவுமே அங்க இளநீர் வெட்டி தருவாங்க. நானும் வாங்கி குடிச்சுட்டு பே பண்ணிட்டு வந்துருவேன். ஒரு நாள் வந்து அதுபோல போய் அந்த கடையில நிக்கும்போது, ஒரு தம்பி இருந்தாரு. அந்த தம்பிகிட்ட வந்து, "இங்க 2 பேர் இருந்தாங்களேப்பா, நீ யாருப்பா? என்ன?" அப்படின்னு விசாரிக்கும்போது, அவரு என்ன சொன்னாருன்னா, நான் இங்க பக்கத்துல தான் வந்து காலேஜ்ல பிஎஸ்சி படிக்கிறேன். இங்க அந்த 2 பேருமே வந்து எங்க அப்பா, அம்மா தான்." அ அப்படின்னாரு. சரிப்பா, எத்தனாவது வருஷம் படிக்கிற? என்ன பண்ற? எல்லாம் கேட்கும்போது தான், அந்த பையன் ஓப்பனா போயிட்டு, "அண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்திருக்கேண்ணா. நெறைய அரியர் இருக்கு. அதேபோல இன்டர்வியூலாம் வருமாண்ணா?" அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. எனக்கு அத கேட்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா வந்து இந்த பையன வந்து பக்கத்துல ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து, அ 3 வருஷம் வந்து வயித்த கட்டி, வாய கட்டி, அந்த பையனுக்கு வேண்டிய புக்ஸா இருக்கட்டும், அ ஃபீஸ் பே பண்றதா இருக்கட்டும், அதேபோல வந்து அவனுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எல்லாமே வாங்கி குடுத்து கஷ்டப்பட்டு, சரி பையன் நல்லா படிச்சு, நல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவான்ட்டு ட்ரை பண்றாங்க. பட் பசங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிற முயற்சி அவங்க எடுக்குறாங்க. ஆனா ஃபைனல் இயர் அது வரும்போது, அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் அது இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதேபோல இது போல வந்து எத்தன பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கள வந்து இது போல ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல இதுல சேர்த்து, அவங்க பசங்க நல்லா படிச்சு, அவங்கள விட நல்லா வருவாங்க, முன்னுக்கு வருவாங்கன்ட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து யார் சப்போர்ட் பண்றா? அப்படின்ட்டு நான் சுத்தி பார்க்கும்போது, ஆ பொதுவா இந்த பசங்க எல்லாருமே வந்து அ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்லயோ, ஆ அ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போயிட்டு, இன்னும் மேலும் மேலும் செலவு பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்படுறது தான் நான் பார்த்தேன். இப்போ இதே வந்து நம்ம பிஇ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெறைய வந்து பிஇ படிக்கிற பசங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கு. அதேபோல அவங்க காலேஜஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு சில பசங்க பிஎஸ்சில என்ன பண்றாங்க, பிஎஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிப்பாங்க. எம்எஸ்சி படிச்சும் வந்து வேலை கிடைக்கலன்ட்டு, அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாரி இல்லாம, ஏதோ ஒரு வேலைய தேடிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்கு, சேல்ஸ் அப்படின்ட்டு, அ அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்க ஃபீல்டு இல்லாம வேற ஃபீல்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஐடியா வந்தது. ஏன் வந்து நம்ம இவ்ளோ படிச்சிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம். அ எத்தனையோ பேரு க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம பிஎஸ்சி, எம்எஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? அப்படின்ட்டு ஒரு ஐடியால தான் வந்து நான் இந்த சேனல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க சேர்ந்து படிப்போம். அதேபோல என்னால முடிஞ்ச கைடன்ஸ நான் பண்றேன். உங்களுக்கு வேண்டிய ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து எப்படி வேலை தேடுறது தெரியல, கேரியர் கைடன்ஸா இருக்கட்டும். ஆ நீங்க எப்பவுமே என்ன அப்ரோச் பண்ணலாம். என்னால முடிஞ்ச உதவிய நான் வந்து செய்ய பார்க்குறேன் இந்த சேனல்ல. தேங்க் யூ.